நான் நாராயணி. சிந்தனை சிறகுகள் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். பொதுவாக விவாத மேடைகள், கருத்தரங்குகள், பட்டிமன்றம் இது எல்லாமே நமக்கு பிடிக்கும். இப்போ கதை சொல்கிறதும் எல்லாருக்கும் அதை விட பிடிக்கும், கதை கேட்குறதும் பிடிக்கும். இன்றைக்கி நான் ஒரு கதை சொல்லலாம் அப்படின்னு இந்த பதிவில் கதை சொல்ல போகிறேன். பொதுவாக சின்ன பிள்ளைங்கள அப்போலாம் விளையாண்டுக்கிட்டு இருப்போம் கிராமத்தில். யாராவது ஒரு பெரியவங்க, அது யாராக வேணாலும் இருக்கலாம், அவங்க அப்படி போகிற போக்கில் இங்கே வாங்க பிள்ளைங்களா அப்படின்னு கூப்பிட்டு நிற்க வச்சு, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அது யார் டக்குன்னு உடனே பதில் சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒரு போர்வை காய 1 மணி நேரம் ஆகும், 7 போர்வை காய எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு டக்குன்னு கையை தூக்கிட்டு 7 மணி நேரம் ஆகும் அப்படின்னு பெரும்பாலான பிள்ளைங்க தான் நாங்கள் சொல்லிடுவோம். ஒரு சிலருங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஒரே போர்வை காயிற அந்த நேரத்தில் தான் மற்ற போர்வையும் காய்ஞ்சிரும், 7 போர்வையும் 1 மணி நேரத்தில் தான் காயும் அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்களும் இருப்பாங்க. நாங்கள் அந்த 7 போர்வை காய 7 மணி நேரம் ஆகும்னு சொல்கிற செட்டை சேர்ந்தவங்க. இதே மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்களாக கொஞ்சம் யோசித்தா நல்லா கரெக்டான பதிலை சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை தான் இன்றைக்கி சொல்லுவோம்னு இருக்கேன். நாங்கள் செவி வழியாக கேட்டது தான். பாட்டிகள்லாம் அந்த காலத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாரையும் உட்கார வச்சு கதை சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்லும்போது ஓன்னு சொல்லணும். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவங்க கதை சொல்லி முடிக்கும்போது அப்படின்னு நம்ம சொல்லணும், இல்லைன்னா அவங்களுக்கு கோவம் வந்துடும். அப்போ அவங்க என்ன சொல்கிற கதைகளும் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பயந்தர்ற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய மாமரம் இருந்துச்சு, அந்த மாமரம் காய்க்கவே இல்லாமல் இருந்துச்சு. ஏன்னு கேட்டதுக்கு அந்த மாமரத்துக்கு கீழே ஒரு புதையல் இருக்குது, அந்த புதையலை ஒரு பூதம் காத்துக்கிட்டு வருது. நம்ம யார் அந்த பூதத்தை போய் கொன்னுட்டு அந்த புதையலை வெளியே எடுக்கிறோமோ, அந்த யார் எடுத்த பிறகு அந்த மாமரம் காய்ச்சி பழுத்துரும் நல்லா அப்படிம்பாங்க. நம்ம பூதம்னு கேட்கையிலே நமக்கு கதை பயமாக இருக்கும். ஆன பாகில் இருந்தோம்னா சொல்லலைன்னா கோவம் வந்துடும். அதனால சொல்லுங்க அப்படிம்பாங்க. எல்லாரும் சேர்ந்து அப்படிம்போம். அந்த மாதிரி கதை சொல்லணும்னாலே ஊன்னு கேட்க ஒரு ஆள் வேணும். அதனால தான் நான் இந்த பொம்மையை எடுத்து வச்சு கதை சொல்ல ஊன்னு கேட்குறதுக்காக இந்த பொம்மையை எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வீடியோ ஆரம்பத்திலே அதை தலையாட்டிட்டு உட்காந்துருக்கு. இப்போ நான் சொல்ல போகிற கதை என்னென்னா, மகாபாரதத்தில் வர்ற ஒரு சின்ன குட்டி கதை. இந்த மாதிரி நிறைய ஒட்டுக்கதைகள், ராமாயணம், மகாபாரதம், இந்த மாதிரி காவியங்கள்லாம் அது கதை புஸ்தகத்தில் இருக்கா இல்லை வேறு யாரும் இடைச்செருகலாக செருகுனதா என்னங்கிறது தெரியலை. இது நாங்கள் செவி வழியாக கேட்டது தான், புஸ்தகத்தில் படித்த மாதிரி யாரும் சொல்லலை. அந்த மாதிரி ஒரு கதை. பாண்டவர்கள் கௌரவர்களும் சின்ன பிள்ளைகளாக விளையாடுற பிள்ளைங்களா வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது பிதாமகர் பீஷ்மர் தான் அவங்க பொறுப்பேற்றுக்கிட்டு அவரை சண்டை பயிற்சியிலேருந்து எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து அவர் தான் வளர்த்துக்கிட்டு வர்றாரு. என்னமோ இவங்க 2 பேருக்கும் சின்ன பிள்ளையிலேருந்தே பிடிக்காமே வந்துருச்சு, சண்டைகளோடு தான் வளர்கிறாங்க. அப்போ ஒரு நாள் இவர் விளையாட்டாக என்ன பண்ணுறாரு, 2 பேரையும் கூப்பிட்டு உங்கள் பாண்டவர்கள் கௌரவர்கள் 2 பேருக்கும் தனித்தனியாக போட்டி வைக்கிறேன். பாண்டவர்கள்ட்ட ஒரு 3 பொற்குடம், கௌரவர்கள்ட்ட ஒரு 3 பொற்குடம் கொடுத்து, பனிக்காலம் அது நல்ல பனி, அதனால் அந்த ஒரு நாள் ராத்திரிக்குள்ளே நீங்கள் எல்லாரும் இந்த குடம் நிறையா பனி நீரை சேர்த்து கொண்டாந்து அதிகாலையில் என்கிட்ட கொடுத்துடணும்னு குறிப்பிட்ட நேரத்தை சொல்கிறாரு. சரின்ட்டு அவங்க ஒத்துக்கிட்டு போயிடுறாங்க. அதில் கௌரவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். 5 பேருக்கும் 3 குடத்தை கொடுத்து சேகரிக்க சொல்லியிருக்காரு. நம்ம 100 பேருக்கும் அதே 3 பொற்குடம் தான், நம்ம எளிதாக விரைவாகவே நம்ம சேகரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போகிறாங்க. போயிட்டு அவங்கவுங்க தோட்டத்துக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு. இப்போ பாண்டவர்கள் உட்காந்து யோசித்து அவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க. நல்ல மெல்லிய பருத்தி துணிகளை எடுத்து அவங்க தோட்டத்தில் உள்ள செடி கொடி மரம் எல்லாத்துலேயும் தரையில் மிரிக்காமல் அந்த கொடிகள் பூரா நிறைய துணிகள், ராஜா குடும்பம்ல நிறைய துணிகளை விரித்து வச்சிடுறாங்க. விரித்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதை விரிக்கிற வேலை இருந்துச்சு, அது போய் படுத்துட்டாங்க, ஓய்வு எடுத்துட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, கௌரவர்கள் அந்த சொன்ன நிமிஷத்துலேருந்து சின்ன சின்ன பாத்திரங்களை எடுத்து ஒவ்வொரு இலையிலையாக உள்ள பனி நீரையெல்லாம் வடித்து கொண்டே குடத்துல ஊற்றிட்டு வர்றாங்க. ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஒரு வழியாக அவங்களும் சேகரிச்சிட்டாங்க. சேகரித்து இப்போ அவர் சொன்ன நேரம் வரப்போகுது, அதிகாலை நேரம், அதுக்கு தயாராகிட்டாங்க. இவங்க பாண்டவர்கள் எந்திரிச்சு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு சிலையும் அப்படி தண்ணியில் நினச்ச மாதிரி இருக்குது, நல்லா இறுக்கி புழிஞ்சோடனே 3 குடத்துலையும் அவங்களும் சேகரித்து 3 குடத்துலையும் வேடு கட்டி பீஷ்மர் எந்த இடம் சொன்னாரோ அந்த இடத்துல கொண்டு வச்சுட்டாங்க. பீஷ்மரும் வந்தாச்சு. மற்ற வேடிக்கையில் உள்ளவங்களும் அரசவையில் உள்ளவங்களும் இது என்ன நடந்துச்சு, சின்ன பிள்ளைங்க எல்லாம் வேடிக்கையாக பார்ப்போம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க. வந்துட்டு முடிஞ்சோடனே கொஞ்சம் யார் கூட ஃபஸ்ட்டு யார் ஜெயிச்சா அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் பொறுமையாக இருங்க, சூரியன் வந்துடட்டும் உதிச்சிடட்டும் அப்படின்னா சரின்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு சூரியன் உதிச்சிருச்சு. சூரியன் உதிச்சு நல்லா ஒளி வரும்போது
பாண்டவர்கள் தான் பெரியவங்க. பாண்டவர்களோட குடத்தை முதல்ல கொண்டே வைக்கிறாரு. வச்சா 3 குடம் தண்ணியும் ஆவி ஆயிடுது, வெறும் காலி குடம் தான் இருக்குது. சரின்ட்டு அடுத்து கௌரவர்கள் கொண்டாந்து குடத்தை வைக்கும்போது அவங்க குடமும் ஆவி ஆகுது. கடைசியாக பானையில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் இருக்குது. இதில் அவங்களுக்கு இயற்கையாகவே இது சொல்லாமல் தெரிஞ்சு போச்சு யார் தோல்வி அப்படின்னு, இவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அது அவங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமாகவும் போச்சு. இது மூலமாக கௌரவர்கள் முட்டாள்கள் அப்படிங்கிற அர்த்தம் இருக்காது. ஒரு அவசரமாக செஞ்சாலும் அந்த நுட்பத்தை தெரிஞ்சுக்கிட்டா நல்லது, ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன கருத்து தான் இந்த கதை. சின்ன பிள்ளையிலேருந்து எங்களுக்கு சொல்லப்பட்டது. நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி என் பேரம்பேத்திகளுக்கு சொல்லிட்டேன். இது யாரும் புதுசாக கேட்டு அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கோ பேரம்பேத்திகளுக்கோ சொன்னாங்கன்னா அந்த நுணுக்கம், இந்த மாதிரி நுட்பமான கதைகள் நிறைய இருக்குது. இந்த கதையை கேட்கும்போது பூரா எனக்கு ஒரு பழைய பாடல் ஒன்று நினைப்பு வரும். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே அப்படின்னு ஒரு திரைப்பட பாடல் கூட இருக்குது. இந்த பாட்டுக்கும் கூட ஒரு கதை இருக்குது. 2 வரி கூட ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு புலவர் என்னமோ அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரேன்னு ஒரு வார்த்தை எழுதிட்டு அடுத்து என்ன எழுதுறதுன்னு யோசிப்பாராம். ஒரு ஏத்தம் இறைச்சிக்கிட்டு இருந்த ஒரு விவசாயி பாடுவாராம், தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனேன்னு. அதனால் கதைகள் நிறைந்தது நம்ம நாடு. அடுத்து வேறு கதை சொல்கிறேன் அடுத்த பதிவில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க கமெண்ட் பகுதியில். நன்றி, வணக்கம்.